எல்லாரும் எப்படி இருக்கேள்? எல்லாருக்கும் என்னோட வீக்கெண்ட் வாழ்த்துக்கள். பிகாஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் பாலக்காட் டிஷ் பண்ண போகிறோம். அது எல்லாரும் இந்த வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் அது ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு டிஷ். அது பேர் பழம்பொரி. அதாவது நம்ம பஜ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது மாதிரி அவள் நேந்திரம் பழம் வச்சு பண்ணுற ஒரு பிரத்யேகமான ஒரு ட்ரெடிஷ்னல் பாலக்காட் டிஷ்ஷு. அது பேர் பழம்பொரி. ஆற்றில் நேந்திரம் பழம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு நல்ல கனிஞ்ச நேந்திரம் பழம் தான் வேணும். ஏன்னா காய்வாட்டாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நேந்திரம் பழம் கனிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஷ்ஷு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் நேந்திரம் பழம், நல்ல கனிஞ்ச நேந்திரம் பழம் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. நீட்ட வாக்கில் நம்ம பஜ்ஜி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நேந்திரம் பழம் ஒரு பழம். அதுக்கு நான் 1/2 கப் மைதா எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. இதில் ஒரு 10 to 15 பண்ணலாம் நேந்திரம் பழம் பஜ்ஜி, அதாவது பழம்பொரி பண்ணலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் மைதா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் போட்டால் போகிறோம். ஏன்னா நேந்திரம் பழத்தோட டேஸ்ட்டு இருக்கணும், அவ்வளோதான் உப்பு. அதனால் 2 பிஞ்ச் போட்டால் போகிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி. ஏன்னா நல்லா மஞ்சளாக இருக்கணும், அதுக்காக மஞ்சள் பொடி கலருக்காக தான். அப்புறம் இது ஆப்ஷனல். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா போட போகிறேன். நீங்கள் சோடா வேண்டான்னு பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பு கம்மியாக இருக்குமே தவிர டிஷ் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆற்றில் அரைக்கிற தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மாவோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது இல்லாதனால ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா போட போகிறேன். பேக்கிங், அதாவது நம்ம ஆற்றில் பண்ணுற ஆப்ப சோடா, அதை நான் ஒரே ஒரு பிஞ்ச் போட போகிறேன். அப்புறம் தண்ணி மாவு திக்காக கலக்கிறதுக்காக தண்ணி. அது நான் கலக்கும் போது எவ்வளோ திக் கலக்கணும் பேட்டருங்கிறத சொல்கிறேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நீங்கள் யாராவது அது முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 1.5 கப் மைதாவில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு போகிறோம். அப்புறம் பஞ்சாரை சர்க்கரை 4 டீஸ்பூன் ஆஃப் சர்க்கரை, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா, ஒரே ஒரு பிஞ்ச், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி எண்ணெயை குடித்து ஒரு மாதிரி ஆகிடும், சொதன்னு. அப்புறம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஃபார் த கலர். இது கலருக்காகவும் கொஞ்சம் அதோட அந்த டிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க ஆஃப் சர்க்கரை, உப்பு. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து முதல்ல பெசரிக்கோங்க. அப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது இட்லி மாவு மாதிரி இல்லாமல் தோசை மாவு மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம இப்போது அந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, அப்புறம் ஒட்டவே ஒட்டாது பழத்தில். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த 1.5 கப்பு மைதாக்கு 3/4லேருந்து ஒரு சின்ன டம்ளர் இருக்குது, 200 ml டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றின்ட்டேன்னா அப்புறம் கஷ்டம். அப்படி சப்போஸ் நிறைய ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் சப்ஸ்டியூட் வித் மைதா, அரிசி மாவு போகிறோம் ஆனால் மைதாவோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் அப்போவே சொன்ன மாதிரி சோடா போட இஷ்டம் இல்லாதவா நம்ம ஆற்றில் அரைக்கிற தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாவோட இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருங்க மாவை. அது கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகணும். இப்போ சோடா போடுறதுனால நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆக வேண்டாம், ஆனால் தோசை மாவு ஊற்றினா கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு புருன்னு அந்த அந்த ஃப்ளஃபினஸோடு வரும்.
இப்போதெல்லாம் இந்த மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இஸ் ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்ட். நம்ம பஜ்ஜி மாவு பண்ணுற மாதிரியே தான், ஆனால் அதுக்கு பேசன் கடலை மாவு போடுவோம், இதுக்கு கிடையாது. இதுக்கு மைதா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, சர்க்கரை தான் மெயின் இதுக்கு. ஆனால் அங்கங்கே அந்த சர்க்கரையோட டேஸ்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுடணும் பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுருது. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. எண்ணெய் சுடுறதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போது ஒரு அழகான ஒரு பீஸ் அப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாவும் பண்ணாதீங்க. மாவு நல்லா அதில் கோட் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ கணிஞ்சு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் இருக்கிற பற்றியெல்லாம். இப்படி இதை அப்படியே ஜஸ்ட் ட்ராப் இட் இன் த ஹாட் ஆயில். பி கேர்ஃபுல், பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. சிம் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்புறமா போட்டு முடிச்சப்புறம் ஹை ஆக்கிக்கலாம். இன்னொன்று உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். மாவு அது மேலே அழகாக கோட் ஆகணும். அதுதான் உங்களுக்கு தின்னாக பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன். அப்புறம் திக்காகவும் பண்ணிக்காதீங்க, அப்புறம் மாவு வேகாது. இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன ப்ராசஸே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு டேஸ்டியான பழம்பொரி கிடைக்கும். எல்லோரும் இந்த ஈவினிங் 4 மணிக்கு கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை வீடியோஸ். நான் உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுட்டுருக்கேன். ஐ ட்ரை டு ஃபுல்ஃபில் இட். போகிறோம். கேஸை இப்போ ஹை ஆக்கிடுங்க. பாருங்க, அழகாக நம்ம போட்ட மாவு அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதை இன்னொரு 2 மினிட்ஸ் இந்த கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் இன்னும் ப்ரௌன் ஆகணும். இந்த ப்ரௌன் ஆகணும் இப்போது. அப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. எண்ணெய் காயலைன்னா இது நல்லாவே வராது, கச்சுன்னு ஆகிடும். இன்னொரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு சுவையான பழம்பொரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் டீயோடு சாப்பிட்லாம். இல்லை, ஆக்சுவலாக கேரளாவில் நாங்கள்லாம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணுவோம். புட்டு, கடலைக்கறி, அப்புறம் இது பழம்பொரி இருக்கும். பாட்டியாத்துக்கெலாம் போனால் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். இது கரெக்டாக எடுத்து இது இப்போது கேஸை சிம் பண்ணிவிட்டு எண்ணெயை அழகாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் கிச்சன் டவல் போட்டு வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெயும் அதை சக் பண்ணிக்கும். நம்ம போட்ட எண்ணெய் ஆக்சுவலாக குடிக்காது. நீங்கள் கொஞ்சம் சோடா ஜாஸ்தி ஆகிடுதுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். நல்லாவும் வராது, இந்த மாதிரி வராது, பொறன்னு வரும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் சொன்ன அதே அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு சுவையான பழம்பொரி கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்கு ஒரு இடம் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். சார், போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சிம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், நாட் ஓன்லி ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஜஸ்ட் அழகாக ட்ராப் பண்ணுங்க உள்ள. நீங்கள் மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நல்லா சூடாகணும் எண்ணெய், அப்புறம் கனிஞ்சிருக்கணும் பழம். இது ரெண்டும் தான் இதுக்கு. ஹை ஆக்கிடுங்க ஆஃப்டர் ட்ராப்பிங் ஆல் த பஜ்ஜீஸ். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எந்த ப்ராசஸில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அது ப்ராப்பராக வராது, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அதனால் ரெடி ஆகிடுது. இப்போ கேஸை சிம் பண்ணிட்டு ஜஸ்ட் டேக் இட். எண்ணெயை வடித்து எடுங்கோ. முக்கால்வாசி பேப்பர் டவல்ஸ் யூஸ் பண்ணுங்க.
சுவையான பழம்பொரி ரெடி ஆகிடுது. ரொம்ப நாளாக எல்லாரும் எங்களை கேட்டுங்கிற டிஷ்ஷை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக பண்ணி காமிச்சிருக்கோம். இதை ஆட்டில் எல்லாரும் மறக்காமல் பண்ணுங்கோ. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட் எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்கோ. நெக்ஸ்ட் டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.